இன்னைக்கு வீடியோல நம்மளோட வேர்ட்பிரஸ் சைட்டை எப்படி வந்து ஹேக்கர்ஸ்ட்ட இருந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது, எப்படி வந்து சேஃபா வச்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஒரு வேர்ட்பிரஸ் சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதோட பேக் எண்ட்ல வந்து இருக்கேன் இப்ப. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லெஃப்ட் சைட்ல பிளக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் நியூ பிளகின்றத குடுத்துருங்க. இப்ப நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளகின் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். நம்மளோட சைட்ட வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்கு. இதுல சர்ச் பிளகின்ல போயிட்டு வேர்ட் ஃபென்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பிளகின் வரும். வேர்ட் ஃபென்ஸ் செக்யூரிட்டி, ஃபயர்வால், மால்வேர் ஸ்கேன் அண்ட் லாகின் செக்யூரிட்டின்னு வரும். இந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. நம்ம சைட்டை செக்யூரா வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த பிளகின் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதோட லைசென்ஸ் வந்து கேட்கும். நம்ம இத வந்து இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம Gmailல குடுத்தோம்னா போதும். அதுவே வந்து நமக்கு லைசென்ஸ் கோட வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, கெட் யுவர் வேர்ட் ஃபென்ஸ் லைசென்ஸ் இருக்குல்ல, இத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இது வேற ஒரு சைட்டுக்கு வந்து நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வேர்ட்ஃபென்ஸோட அஃபிஷியல் சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கெட் அ ஃப்ரீ லைசென்ஸ்ன்னு வந்து ஃப்ரீல வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஐ அம் ஓகே வெயிட்டிங் 30 டேஸ்ன்னு இருக்கா? இத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்க மெயில் ஐடி குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வுட் யூ லைக் வேர்ட்பிரஸ் செக்யூரிட்டி அண்ட் வல்னரபிலிட்டி அலர்ட் சென்ட் டூ யூ வியா மெயில் இமெயில் அப்படின்ற மாரி இருக்கா? இதுக்கு வந்து எஸ் குடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அந்த மாரினா உங்களுக்கு வந்து மெயில் வரும். அடுத்து இந்த டிக் பாக்ஸ் செக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் குடுத்துருங்க. இது குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். உங்களோட இன்பாக்ஸுக்கு வந்து ஒரு மெயில் வரும். எனக்கு வந்திருக்கா? இப்ப இந்த மெயில் ஐடில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழ வந்து அந்த கோடு இருக்கும். ஆக்டிவேஷன் கோடு. இத வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு, நம்மளோட வேர்ட்பிரஸோட பேக் எண்ட் போயிட்டு, இங்க வந்து இன்ஸ்டால் அண்ட் எக்ஸிஸ்டிங் லைசென்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல லைசென்ஸ் கீன்ற இடத்துல அந்த கீய வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க வந்து உங்களோட மெயில் ஐடிய வந்து எந்த மெயில் ஐடி குடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிய வந்து இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து எஸ்ன்றத குடுத்துட்டு, இன்ஸ்டால் லைசென்ஸ் குடுத்துருங்க. அவ்வளோதான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வேர்ட்ஃபென்ஸ் பிளக்கின் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஸோ இந்த பிளக்கின் மூலமா நமக்கு ஏதாவது வந்து நம்மளோட சைட்டுக்கு வந்து ஹேக்கிங் இந்த மாரி ஏதாவது விஷயம் யாராவது லாகின் பண்ணா எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்க. எனக்கு வந்து இங்கே காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? வேர்ட்ஃபென்ஸ்லேருந்து அலர்ட் வருது பாருங்க. இந்த மாரி வந்து நம்ம சைட்ல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அந்த மாரினா, நமக்கு வந்து இந்த மாரி வந்து அலர்ட் வந்துரும். நம்ம அத வச்சு தெரிஞ்சுக்கலாம். நார்மலா அப்டேட் தேவைப்படுதுனாலும், யாராவது அட்மின் லாகின் பண்றாங்கனாலும், இந்த மாரி எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மெயில் அலர்ட் வந்துரும். இது மூலமா வந்து நம்ம சைட்ட யாரும் ஹேக் பண்றாங்களா? என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மேனேஜ் ஃபயர்வால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஆப்டிமைஸ் த வேர்ட்ஃபென்ஸ் ஃபயர்வால்னு இருக்கும். இத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஹெச்டி ஆக்சஸ் டவுன்லோட் ஹெச்டி ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா சமயத்துல ஏதாவது வெப்சைட்ல இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, நம்ம ஹெச்டி ஆக்சஸ மாத்துற மாரி வரும். ஜஸ்ட் வந்து இத டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூன்றத குடுத்துருங்க. அடுத்து க்ளோஸ் குடுத்துருங்க. இப்போ ஃபயர்வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சைட்ட வந்து இந்த வேர்ட்ஃபென்ஸ் பிளகின் வந்து செக்யூர் பண்ணும். அண்ட் ஏதாவது இஷ்யூனா நான் சொன்ன மாரி வந்து நமக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணிரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு பிளகின் இருக்கு. நம்மளோட சைட்ட வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு, சேஃபா வச்சுக்கிறதுக்கு. ஸோ அது என்னன்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.